கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். இருக்கக்கூடிய ஒரு நபர் சினிமால இருந்து வராரு விஜய். அவருக்கு எதிரா உங்களுடைய பிரச்சாரம் எதை நோக்கி இருக்கும்? பிரச்சாரங்கள் இருக்கும். அவரு நீங்க பிரச்சாரத்துக்கு நான் செல்லும் போது எப்படி 1996ஆம் ஆண்டு நான் பிரச்சாரம் செய்தேனோ அந்த மாதிரி அது எந்த அளவுல என்னால் தாக்க வேண்டியது, எதை தாக்க வேண்டியது, எப்படிப்பட்ட தலைவர் உருவாக்க வேண்டியது, எதை பொறுப்பா பேசுறாங்க, எது பொறுப்பில்லாம பேசுறாங்க, எதை மக்களுக்கு கற்றுத்தர விரும்புகிறார்கள், எல்லாத்தையும் விலாவரியா எடுத்து சொல்கின்ற தன்மையும் இருக்கிறது. ஐ won't hit below the belt, but I'll say it very straight. I'll call a spade a spade. You will know how I'll campaign against all this. மதிப்பீடு ஒண்ணுமே கிடையாது, தலைவனே கிடையாது. இல்ல ஃபீல் பண்றது எல்லாரும் ஃபீல் பண்றாங்க. என்ன கேட்டாரா? நீ பதில் சொல்றீங்க. அமைதியா என் தனிப்பட்ட முறையில அவங்களுடைய கருத்துக்களை நான் கேட்பது என்னுடைய வேலை. ஏன்னா 35 ஆண்டுகள் பயணிச்சிருக்கேன் எல்லாரும் கூடயும். எல்லாரும் சொல்றாங்க நீங்க கிணத்துல குதிங்கன்னா குதிப்பேன், சும்மா சொல்ல உண்மையில குதிப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க கூட ஒரு குடும்ப தலைவனா நான் பயணிச்சிருக்கேன். அதனால இன்னைக்கும் நான் கூப்பிட்டு 2 நாள்ல சொன்ன எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை இங்க உட்காந்துருக்கேன். they also thinking ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், வேலை இல்லாம இருக்குமே, வேலை செய்யணுமே, அந்த தாக்கம் இருக்கு அவங்ககிட்ட. அந்த தாக்கம் இருக்கனால தான் இங்க வராங்க. ஏதோ யார் வேணா முடிவு விட்டுக்கிட்டோம் அப்படின்னு வந்திருக்க மாட்டாங்கல்ல. எல்லா ஊர்லயும் வந்திருக்காங்க, ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்கல்ல. எல்லா ஊர்லயும் இந்த திருச்செந்தூர்ல வந்திருக்காங்க, தூத்துக்குடியில வந்திருக்காங்க, கன்னியாகுமரியில வந்திருக்காங்க, நாகர்கோவில் வந்திருக்காங்க, எல்லாம் நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட் எல்லாமே வந்திருக்காங்கல்ல. அப்போ ஒரு உணர்வை காட்டுதான் வந்திருக்காங்க. அந்த உணர்வோட பசி நேரத்தில் உன்ன செல்வோம் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஆமாங்க, எந்த அடிப்படையில் 41 பேருக்கு நீங்க வீட்டுக்கு கூப்பிட்டு துக்கம் விசாரிச்சு கூடாது, அது மட்டும் போதும். ஓகே, தேங்க்யூ. கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.